இது விநாயகர்னு சொல்லுவாங்க. விநாயகர் என்ன விநாயகர்னு சொல்லுவாங்க பேர்? அது தெரியுது. நம்ம வந்திருக்குது ஒரு அமானுஷ்யமான இடம். இது எந்த இடத்துல இருக்குன்னு தானே நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது எங்கன்னு பார்த்தா நம்ம கும்பகோணத்து பக்கத்துலேயே ஒரு ஆலமர விநாயகர். அதாவது பார்த்தீங்கன்னா ஆலமர விநாயகர் இல்லை அரசமர விநாயகர் கேள்விப்பட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்குள்ளேயே இது விநாயகர் இருக்காருன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் அப்படிங்கிற அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி இடம் தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது உங்கள்கிட்ட காட்டணுங்கிறது விரும்பி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது. இது மாதிரி வித்தியாசமான விஷயங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரதா எங்களுடைய விருப்பம். இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளுடைய சேனலை தொகுப்பை பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரும். இது வரைக்கும் யார் மேலேயும் கிளை உண்டு அடிக்கிட்டேன்னு இருக்குங்க. இப்ப நம்ம வந்து இது என்ன இது விநாயகர்னு சொல்லுவாங்க. விநாயகர் அது தெரியுது. ஆகாச பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா எத்தனை வருஷமா இருக்கு? இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. 100 வருஷத்துக்கு ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மரம் வந்துங்க நம்ம சைடு நிறைய ஒரு 15 கிலோ வரைக்கும் இந்த பஸ் விடுறதுக்காக எடுத்தாங்க. அப்பதான் ஊர் பிரசிடென்ட் இந்த ரோட்டை சரி பண்ணி இந்த பக்கம் ரோடு வர்ற பக்கம் கிளையெல்லாம் எடுத்தாங்க. ஒரு கோயில் சாலை கிடையாது. சாலை கிடையாது. தலையில தான் தூக்கிட்டு போகணும் சைக்கிள சாக்கோட்டையில இருந்து. வெறும் களிமண் தான் இருக்கும். இது எப்படி யாராலும் ஏதாவது மெயின்டைன் பண்றாங்களா? இது பாதுகாப்பு எல்லாம் வர்றவங்க போறவங்க எல்லாருமே செய்யறாங்க. இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில யாரும் ஊர் மக்கள் சேர்ந்து செய்யறாங்க. ஊர் பிரசிடென்ட். நீங்க ஏதாவது இந்த கோயிலுக்கு ஏதாவது பணி ஏதாவது ஏதோ நான் கூட்டவும் போவோம், இடத்த சுத்தம் பண்ணுவேன், வேற ஒண்ணு. ஆனா எப்பல இருந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப இந்த இது நம்ம அனுபவத்துல இருக்கு இந்த இடம். அதனால நான் இங்க வரும்போது இதை நான் எப்பயுமே சுத்தம் பண்ணுவேன். உங்களுக்கு வினவ தெரிஞ்சு எத்தனை வயசுல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப 70 வயசுங்க. எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான். சரி. 100 பேர் படுத்தானா எழுதிருக்க மாட்டாங்க. இந்த கொடை நாளையில அங்க வந்தா ஒரு துளிர் வெளிச்சம் கூட தெரியாது. அந்த மாதிரி அடர்த்தியா இருக்கும். சரி, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இதை பத்தின விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி விடுதிகள் அழகா தொங்குறது, இயற்கை அமைப்போட, இயற்கை சூழலோட, இயற்கை காற்று அந்த மாதிரி இந்த ஐயா சொன்ன மாதிரி சில கிளைகள் விழுந்தும் எந்த வித சேதாரமும் ஆகாம அவ்வளோ நெருக்கமான. நானும் இது மதியான நேரங்கள்லாம் வந்திருக்கேன். இந்த வெயிலே தெரியாது, வெயிலோட தாக்கமே இருக்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒரு அமைதியான சூழல். இப்போதான் 1-2 வண்டி சாலைகள் போடுறதுனால இந்த மாதிரி வாகனம் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அமைதியான சூழல் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதே மாதிரி இது இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது உட்காந்து ஒரு இடைப்பாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துற மாதிரி அந்த மாதிரி அமைப்பும் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். அது மாதிரி அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கட்டை கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியர் ஃபினான்ஸ் ஊழியர்கள் இந்த மாதிரி சில பேர் இந்த கலெக்ஷன் ஒர்க் பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து இலைப்பாரா ஒரு கேள்வி கேட்கறது, நேரம் ஒதுக்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு அமைதியான சூழலில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம்னு நான் கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி அப்படி ஒரு இடம் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேலை பெண்மணிலாம் நான் வந்து என்னென்னமோ நிறையா விஷயங்கள் வந்து பிரித்து எடுத்துகிட்டு போனாங்க. கிளையாக இருக்கட்டும், வேராக இருக்கட்டும், விழுதாக இருக்கட்டும், சக்கையாக இருக்கட்டும், சருகாக இருக்கட்டும், எல்லாமே இதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி தான் எல்லா விதத்துலையுமே பார்த்தா நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஒரு கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு சத்தமோ ஒரு இசை ஒரு அமைதியோ அந்த மாதிரி இருக்கும். அதே போல தான் இது பெரிய சுற்றுவட்டாரம் கோயிலோ எதுவுமோ இல்லை. ஆனால் இந்த ஆலமர விழுதோ அரச மர விழுதோ இதோ இந்த சுற்றி ஃபுல்லாக சுற்றி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கோயிலோட அமைப்பு நமக்கு கிடைக்கிது. அந்த அமைதியும் கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம்.
ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை நம்ம வீடியோவில் பகிர்ந்துக்குவோம். மயில் சத்தம், அடுத்தது முருகனுக்கு அழைக்கிறார். வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே அமர்றதுக்கான இடம் இதே மாதிரி இங்கேயும் முடிஞ்ச காலை போட்டு அப்படியே நீட்டிட்டு தூங்கிடலாம். என்ன ஒரு டவுலத்தாக இருக்கும். ராஜா பௌத்தர் மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி அடுத்து ஒரு கட்டை அங்கே அந்த பக்கமும் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது இந்த கட்டை ஏன் இவ்வளோ ஹைட்டு வச்சுருக்காங்கன்னா மேலே உட்காந்துப்பாங்களோ இந்த கட்டை எதனால் இருக்கும் இவ்வளோ ஹைட்டில் அப்படி வச்சுருக்காங்க. எனக்கு கண்ணாமூச்சி இதெல்லாம் அடுத்துக்கிட்டே இருந்தது ரொம்ப நிறையா இருக்குது. இயற்கை சூழல் பக்கத்தில் ஒரு பக்கம் ஒத்தடி பாதை மாதிரி சாலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலமர காற்று, பக்கத்தில் வயல், அந்த மயில் சத்தம் குயில் சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது ஆடு நீக்கிட்டு போகிறது இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு உணர்வு புரியாத சந்தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம். ஓகே வா போறேன் நான் போறேன். ஓடி ஆடி விளையாண்ட ஊரை பிரிஞ்சேன்.